ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி ஒரு நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மேலே வந்து காம்போசிஷன் கிளிக் பண்ணிக்கலாம், நியூ காம்போஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். காம்போசிஷன் நேம் கொடுத்துக்கலாம், டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கீழே ப்ரீசெட்டில் நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கும், இல்லை ஹெச்டி 4K, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவலாகவும் டைப் பண்ணிக்கலாம், வித்து ஹைட்டு எதுனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும். ஸோ அதில் 30 ஃப்ரேம் ரேட்ஸ் வேணுமா 50 வேணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த காம்போசிஷன் எவ்வளோ டியூரேஷன் வேணும் அப்படின்றத நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 10 செகண்ட்ஸ் வைக்கிறேன்னா, ஸோ 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு அந்த காம்போசிஷன் என்ன கலரில் டிஃபால்ட் ஓப்பன் ஆகுன்றதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்போசிஷன் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே கீழே டெஸ்ட் நம்ம கொடுத்தோம்னா இந்த காம்போசிஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு காம்போசிஷன் நம்ம க்ரியேட் பண்ணோம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில்.